ஒருவர் மனதிற்குள்ளாக ஒரு பொறாமையான எண்ணத்தோடு இவன் மட்டும் இவ்வளவு சூப்பரா இருக்கானே, இவன் இவ்வளவு பெரிய வண்டி வாங்கிட்டானே அப்படின்னு நினைச்சால் அந்த தோஷம் என்பது கண்டிப்பாக நம்மை தாக்கும். அப்ப அந்த தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினுடைய வலிமையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தி வலிமை பெற்றுவிட்டால் இது போன்ற திருஷ்டிகளை அசால்ட்டா நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்கிறார்களே, கண் திருஷ்டிக்கு அத்தனை சக்தி என்பது உண்டா? ஒருவருடைய பார்வை மற்றொருவரை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து பார்க்காமல் சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் உண்மை இருக்கிறது என்பதால் தான் அதனை அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஒருவருடைய பார்வை மற்றொருவருடைய அந்த பலனை தீர்மானிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதற்கு இந்த காலத்து குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சொன்னா நிச்சயமாக ஏற்படுத்தும். அது ஹிப்னாட்டிசம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள் தெரியுமா? பார்வையின் மூலமாகவே மயக்கக்கூடிய திறன் என்பது உண்டு. இது போக நிறைய மெஜிஷியன்ஸ் பார்ப்போம், மேஜிக் பண்ணுவா தெரியுமா? ஒரு 1000 பேர் நிறைந்திருக்கக்கூடிய சபையில ஒரு பாட்டு ஒரு கர்ச்சீப் எடுப்பார், கர்ச்சீப் உதறுவார், அது அப்படியே பூவா மாறிடும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவா தெரியுமா? அங்கே அவர்கள் அந்த கண்கட்டி வித்தை என்பதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அழகா சொல்லிட்டு இருப்பா. கண்கட்டி வித்தை அப்படின்னு சொன்னா நம்ம கண்களை கட்டி விடுகிறார்கள் அல்லவா? அப்போ அவர்களுடைய கண்களிலே அதற்கான அந்த பவர் அப்படிங்கிறது இருக்குதானே அர்த்தம். அவ்வளவு ஏன் ஒரு திரைப்படம் கூட வந்தது. அந்த திரைப்படத்துல பார்த்தோம்னா அந்த சீன தேசத்து ஒரு நாயகன் சொல்றதை விட ஒரு வில்லன் கூட வச்சுக்கலாம். அவர் வருவார், அவர் அப்படியே பார்ப்பார், பார்க்க இவர்கள் அவர் எப்படி சொல்றாரு அப்படி ஆடுவா, இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா, பக்கத்தில் இருக்கிறவனே கத்தியால குத்துவா, துப்பாக்கியால சுடுவா அப்படின்லாம் அந்த திரைப்படத்துல நம்ம பார்த்திருப்போம். அப்படி ஒருவர் தன்னுடைய பார்வையின் மூலமாகவே மற்றவரை இயக்க முடியும், அந்த அளவிற்கு இவர்களுக்கு சக்தி படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிஜம்தான். ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவா அதற்கு பேர். அப்போ அந்த கண் பார்வைக்கு அத்தனை சக்தி இருக்கிறது என்றுதானே பொருள். இப்படி ஒருவர் மனதிற்குள்ளாக ஒரு பொறாமையான எண்ணத்தோடு இவன் மட்டும் இவ்வளவு சூப்பரா இருக்கானே, இவன் இவ்வளவு பெரிய வண்டி வாங்கிட்டானே அப்படின்னு நினைச்சால் அந்த தோஷம் என்பது கண்டிப்பாக நம்மை தாக்கும். எப்பொழுது தெரியுமா? நாம் அதற்குரிய பலத்தினை பெறாமல் இருந்தால், அந்த திருஷ்டியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி என்பது நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், நாம் பலவீனமானவர்களாக இருந்தோமையானால் நாமும் பாதிக்கப்படுவோம். நம்ம பலவீனமானவர்களா இல்லையாங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, இதற்கு ஜாதக பலம் என்பது துணை புரியும், அது வேற. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா சிம்ம லக்னம், அந்த கும்ப லக்னம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இந்த சிம்ம லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி பலம் பெற்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் பலம்ங்கிறதெல்லாம் இருக்கு. ஆன்மகாரகன் பலம், இவர்களால் எதையும் அசைக்க முடியாது, இவர்களை வேற எதையும் கொண்டு அசைக்க முடியாது, இவர்களாக அசைந்தால்தான் உண்டு, அத்தனை சக்தி படைத்தவர்கள் சொல்லுவா. நம்ம நிறைய அரசியல்வாதிகளை பார்க்கலாம். எவ்வளவோ பேர் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருடைய திருஷ்டியை வாங்கி கொண்டிருப்பார்கள். ஏன் புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள்லாம் கூட இருப்பார். அவர்கள்லாம் எவ்வளவு பேருடைய திருஷ்டியை வாங்கி கொண்டிருப்பார்கள். இவன் மட்டும் டாப் ஸ்டாரா இருக்கான், இவனுக்கு ஆக்டிங்கும் வராது, ஒன்றும் வராது, ஆனா இவ்வளவு சிறந்த நடிகனாக இருக்கு, எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, அப்ப அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை குணத்தோடு எல்லாம் நிறைய பேரை பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா? நான் டாப் ஸ்டார் மட்டும் சொல்லல, வாழ்க்கையிலே எவர் ஒருவர் உயர்வு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டு இந்த உலகம் அந்த திருஷ்டி தோஷத்தை செலுத்துவது என்பது இயற்கைதான், மனிதர்கள் தானே. ஒருவரை பார்த்து மற்றவர் பொறாமை கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப அந்த தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியினுடைய வலிமையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தி வலிமை பெற்றுவிட்டால் இது போன்ற திருஷ்டிகளை அசால்ட்டா நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா சாதாரண மனிதர்களால முடியாதுதானே. இந்த யோகாவின் மூலமாக, அந்த தியானத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை சக்தியை நம்மால் தூண்டிவிட முடியும். ஆனால் சாதாரணமா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்கள நம்மளால அதெல்லாம் பண்ண முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குத்தான் இந்த திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிற ஒரு விஷயத்த வச்சிருப்பா. ஒரு கல்யாணத்துல ஒரு ஹாரத்தி எடுக்கிறான்னு சொன்னா கூட அந்த ஹாரத்தி என்பது கூட திருஷ்டி சுற்றி போடக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹாரத்தியை கூட விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இவ்வளோ காசு கொடு, நான் அவ்வளோ காசு கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம்.
பணம் கொடுக்க வேண்டியதுதான். ஆரத்தி எடுக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலத்தை அளிக்க வேண்டும் என்று விதிமுறை வைத்திருக்கிறது. ஆனா நீ 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் எடுப்பேன், நீ 2000 ரூபாய் கொடுத்தாதான் எடுப்பேங்கிற மாதிரி எல்லாம் அதில் வம்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன, இந்த குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த திருஷ்டியை சுற்றி அந்த ஆரத்தியை கொண்டு போய் வெளியில போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட எனக்கு தாம்பூலம் வச்சு கொடுப்பா, இவ்வளவு காசு கொடு அப்படின்னு கேட்கறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஆனால் அங்கே முக்கியத்துவம் எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குழந்தைகள் எந்த திருஷ்டி தோஷமும் இன்றி நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் அங்கே இருக்க வேண்டும். அதுக்குத்தான் எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, தேங்காய் சுத்தி உடைக்கிறது, அதே மாதிரி பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கா. இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னா, இந்த திருஷ்டிகளை, அதாவது துர்திருஷ்டின்னு சொல்றா இல்லையா, திக திருஷ்டி, அதி திருஷ்டி, பரதிருஷ்டின்லாம் வச்சிருப்பா. இப்படி எல்லா திருஷ்டிகளையுமே அந்த தோஷங்களை எல்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி என்பது எலுமிச்சம்பழத்திற்கு இருக்கும், தேங்காய்க்கு இருக்கும், அந்த பூசணிக்காய்க்கு இருக்கும். அதனை வைத்து அது மேல கற்பூரத்தை வச்சு யாருக்கு திருஷ்டி அதிகமா இருக்கோ அவளை சுத்திட்டு கொண்டு போய் உடைக்கும் பொழுது அந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆக கண் திருஷ்டிக்கு ஒருவருடைய பார்வை மற்றொருவரை பாதிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் இத்தனை வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார், ஈஸியா ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்னா, அந்த ரக்ஷ கயிறு அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருக்கா இல்லையா, அந்த ரக்ஷ கயிறை கற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ரக்ஷ கயிறு மாதிரி ஒரு சிகப்பு கயிறு இல்ல ஒரு கருப்பு கயிறு, இந்த மாதிரி கயிறுலாம் வச்சிருப்பா. இந்த கயிறை கட்டிக்கும் போது கூட அது அந்த திருஷ்டி தோஷங்களை இழுத்து கொள்கிறது. இந்த கயிறை எப்படி மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா, பிருகத்சாமா க்ஷத்ரவிருது விருத்ரவிஷ்ணியம் திருஷ்டிபௌஜம் சுகிதம் உக்ரவீரம் இந்திரஸ்தோமேன பஞ்சதசேன மத்தியமிதம் வாதேன சகரேன ரக்ஷா என்று சொல்லிதான் அதை மந்திரம் சொல்லி அதற்கு மந்திர உருவையினை ஏற்றி அதனை கையிலே கட்டி விடுவார்கள். அப்படி கட்டிக்கொள்கின்ற ரக்ஷை கூட உங்களை திருஷ்டி தோஷத்திலிருந்து பாதுகாக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.